உள்ள ஒரு உள்வாங்கிருச்சா? நீ உள்வாங்கிருச்சு. நீ வந்து நீ சொல்றத நீ அது கேட்கணும். அடிமை அடிமை சரி. கண்ணே மாதிரி சரி. என்ன இப்படி ஆயிட்டேன்? ஃபுல் பவர் ஆயிடுச்சா? ஐயோ ஆமா, உடம்பு பூரா எரியுது. என்ன இது? உண்மையாலுமே ஐயோ. டீல்ஸ் இதுதானா? ஹாய் மேம். நருட்டோ சுபிட்டன் தமிழ் 247வது எபிசோட் ஃபுல் ரியாக்ஷன் வீடியோஸ். 246 ரொம்ப சென்டிமெண்ட். ரொம்ப டச்சிங்கா போச்சு. நருட்டோட அம்மா வந்து நருட்டோ பார்த்ததுனால அடுத்து 9ல வந்து அவங்க அம்மாவோட பவரோட சேர்த்து அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவானான்னு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட கொஞ்சம் லைக் பண்ணுங்க, உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நருட்டோ அவனே தான் மொத்தத்தையும் கட்டுப்படுத்துறான். ஆமா, இவன் நினைச்சிட்டது எமோட்டாவே தெரியாது. இது நாம கண்ட்ரோல் இப்படியே பண்றது விடுறது சரியா? அவ அம்மா உள்ள இருக்க தெரியாதுல. நருட்டோவும் நைன் டெயில்ஸும் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது நல்லபடியா முடியும்னு நம்புறேன். ஆனா அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் போர் அடிக்கும். அது வரைக்கும் டைம் பாஸ் ஒரு பாட்டு பண்ணலாமா? இவ செஞ்சு நிறுத்துங்க. உங்ககிட்ட பேசுனதே தப்பா போச்சு. சொல்றீங்க, நீங்களும் வாய முடுங்க. இப்ப அவனை காப்பாத்த நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நருட்டோ மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்ப எல்லாம் நல்லபடியா முடியுங்கிற நம்பிக்கையோட காத்திருக்கிறத தவிர வேற எதுவும் நம்மளால செய்ய வெளியில முடியாது. இருந்தா கூட ஏதாவது உள்ள இருக்கிறத என்ன செய்ய முடியும்? பூரா கட்டி போட்டு வச்சிருக்கேன். கட்டி போட்டு அவனோட சக்கராவே நருட்டோ வந்து உறிஞ்சி எடுக்கணும். என்ன இது? திடீர்னு ஒரு அதீத அமைதியை நான் உணர்றேன். ஆமா ஆமா. இது எப்படி நாம எதிர்பார்த்த மாதிரியே மொத்தமா அதுல இருந்து அவன் வெளியே வந்துட்டான். மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. சூப்பர். ஆனா கரெக்ட்டான அது வந்து எப்படி 9 வந்து இது பண்ணிருந்தா சொல்றது இல்ல, பவர் எடுத்துறணும். அவனுக்குள்ள இருக்கிற பவர் இவன் கண்ட்ரோல். ஆபத்து காலத்துல கரெக்டா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அம்மாவே கட்டி வச்சா ஆமா கட்டி போடுறதுக்குள்ள இவதான் கால கையை ஒரு பக்கம் ரசங்களை வச்சு அடிச்சு பேசி மோடு போயிட்டேன். சேஜ் மோடு தானே. அது அதீதமான பவர் அது வரை கிடைக்கும். அப்படியே வச்சு மொத்தமா போட்டு வெறித்தன ஃபயர் அடிச்சு உறிஞ்சி எழுந்துறான். தோழி மூச்சு விடுறான். 9 அசர் இல்லையா? அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது. பூரா எல்லா பக்கமும் ரசங்களை விட்டு அடிச்சு நொறுக்கிறேன். அதுதான் அம்மாவால காணமே. அம்மா அங்கதான் இருக்கா. உள்ள உள்வாங்கிருச்சா? நீ வந்து நீ சொல்றத நீ அது கேட்கணும். அடிமை அடிமை கண்ணே மாதிரி என்ன இப்படி ஆயிட்டேன்? ஃபுல் பவர் ஆயிடுச்சா? ஐயோ ஆமா, உடம்பு பூரா எரியுது. என்ன இது? உண்மையாலுமே டீல்ஸ் இதுதானா? என்ன பண்ணிட்டேன்னு என் கோபத்தை அது என்ன எறும்பு தோல் ஆயிடுச்சு பாருங்க. அது ஒரு விட மாட்டேங்குது. அடேங்கப்பா, உனக்குள்ள என்ன இவ்வளவு சக்தி இருக்கு? எடுத்ததுக்கு அப்புறம் வேற ஆனாலும் நீ இவ்வளவு அமர்க்கலமா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. பண்ணிட்டேன். இல்லையே அவ்வளவுதான் முடிஞ்சு. இது அந்த சிக்ஸ் பாத் தானே. அவ்வளவுதான் முடிஞ்சு. இனி கூப்பிட்டப்பதே அது வெளியே வரணுமோ? இதுக்கப்புறம் நீ ஜாக்கிரதையா நருட்டோ. நான் கண்டிப்பா எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். அவனுக்கு வந்து சக்கரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப வந்து நாகட்டாவிட்ட இருந்தப்ப அப்ப வந்து காப்பாத்தி பண்ணது அப்பா. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு வழியா நான் மினாட்டோ மேல போய் அது வரைக்கும் மயனுக்காண்டியே உள்ளே இவ்வளவு இருந்திருக்காவோல. சரியா 16 வருஷத்துக்கு முன்னாடி 16 வயசு நடந்த சம்பவம் தான் அது. அன்னைக்கு நடந்த உண்மை என்னங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். 16 வருஷத்துக்கு முன்னாடியா? கொஞ்சம் புரியல சொல்லுங்க. வேற யாரும் இல்ல, நான் தான்.
என்ன நைன் டெய்ல்ஸ் செஞ்சுரிக்கு இதானே நீங்களா ஒண்ணும் என்ன புரியலையே. சொல்றீங்க? நம்பவே முடியலமா. உண்மைதான். 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைய சொல்றதுக்கு முன்னாடி எப்படின்றத நான் முதல்ல details என்ன பத்தி சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். போனா லேண்ட் ஆஃப் எடிஸ்ல இருந்து என்ன ஹிடன் லீஃப் வில்லேஜ்க்கு கூட்டிட்டு வந்ததுக்கான அடப்பாவிலா, அங்கிருந்து கொண்டு ஒரு வந்தது முக்கியமான இதுக்காகவே. காரணம் இதுதான். ஆனா எதுக்காக உங்களை ஒரு ஜிஞ்சுரிக்கியா ஆ, தேர்ந்தெடுக்கணும்? right, right. அதுவும் உங்களை வேற ஒரு ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹிடன் எடி வில்லேஜ்ல உயிர் சக்தி ரொம்ப அதிகம். அதனாலேயே எங்க ஊருக்கு வில்லேஜ் ஆஃப் லாங் லிவிட்டிங்கிற பேரும் ஓ இருக்கு. அதனாலதான் அதுல சீல் சிலர் பண்றதுக்காண்டி காட்டுமிராண்டியாவும் இருந்தாங்க. அதே மாதிரி உன் வயித்துல இருக்கிற டெட்ராகிராம் சீலை ஒரிஜினலா டெவலப் பண்ணதே எங்க ஊர்ல தான் தெரியுமா? பல சீலிங் ஜுட்ஸுக்களை சேர்த்து இதையும் உங்க அப்பாக்கு நான் தான் சொல்லி கொடுத்திருக்கேன். அது வேற எதுவும் இல்ல. ஹிடன் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸோட இந்த ட்ரெஸ்ஸுக்குமே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்களேங்க. எல்லாருக்குமே அந்த ரவுண்டு போட்டு ஹிடன் எடி வில்லேஜ் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஏன்னா இப்போ அந்த அந்த ஊரே ஊர் இல்ல போல. இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சிருச்சு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. ஏய், ஏன் உங்களை ஜிஞ்சுரிக்கியா தேர்ந்தெடுத்தாங்க? என் ஊர்ல வேற யாருக்குமே இவ்வளவு திடமான சக்கரா கிடையாது. 9 டைல்ஸ மொத்தமா அடக்கி ஆளக்கூடிய சக்கரா எனக்குள்ள இருக்கு. எனக்கு முன்னாடி ஜிஞ்சுருக்கியா இருந்தது வேற யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹோகாகேயோட மனைவி. ஓ அதே ஊர் சேர்ந்து அவங்களோட பேரு மீட்டோ உசுமாக்கி. அந்த போர்ல 9 டைல்ஸ் அடக்கி ஆண்ட லார்ட் ஹஷிராமாவுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில சீலிங் ஜுட்சுவை பயன்படுத்தி 9 டைல்ஸ் தனக்குள்ள அடக்குன லேடி மீட்டோ முதல் ஜிஞ்சுரிக்கியா உருவெடுத்தாங்க. என்ன அந்த அடுத்த இது டைம் ஜிஞ்சுரிக்கியா இறந்துட்டாங்கன்னா அப்ப அது இதாயிடும். ஆமா, அதுக்கப்புறம் வேற ஆளுக்குள்ள மாத்திடும். அது ஆனா இவ்வளவு அம்மா, அவங்க யாரும் உங்களை ஒரு மனுஷியா கூட மதிக்கலையே. எதுக்காக என்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்கங்கிறதுக்கான காரணத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. அந்த காரணம் தெரியாம என்னன்னு கூட்டி தெரிஞ்சப்ப வந்திருக்காங்க. ரொம்ப ஆடி போயிட்டேன். அங்க இருந்த லெஜெண்டரி சன்னுக்கு கூட தெரியல. தனிமை என்ன கொல்ல ஆரம்பிச்சது. அந்த பொறுப்பு எனக்கு யாரும் மிகப்பெரிய இல்ல. வலியை கொடுத்தது. அதுக்கப்புறம் முன்னாள் ஜிஞ்சுரிக்கியான லேடி மீட்டோ என்ன வரவழைச்சாங்க. தயவு ரொம்ப செஞ்சு வயசாயிடுச்சுல. என் பக்கத்துல வாம்மா. சமாதானப்படுத்துறா. ஜியா, நமக்கு எவ்வளவு தெரியும்ல, கஷ்டப்பட்டிருக்க. அதே இதுல இருந்து வந்தது தானே. உனக்கு என்ன தோணுதோ தயவு செஞ்சு என்கிட்ட பேசு. எதையும் மறைச்சு வச்சிட்டு இருக்காத. நான் சொல்றத நல்லா கவனி. 9 டைல்ஸ் வெசல் ஆகணுங்கிற நம்முடைய விதியில இருந்து நாம 2 பேரும் தப்பிக்கவே முடியாது. ஆனா ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீ ஜின் சுருக்கியா இருந்தாலும் சந்தோஷமா வாழக்கூடிய வழிகள் இருக்கு. அதுல முதல் வழி என்னன்னு தெரியுமா? நமக்குள்ள அன்பை விதைக்கணும். அதுதான் அதோடைய முதல் படி நருட்டோ. பிறகு என்னதான் 9 டைல்ஸ் ஜிஞ்சுருக்கியா இருந்தாலும் கூட நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தது. ஒரு அது ஜிஞ்சுரிக்கியா இருந்தாலும் அது இருந்தாலும் வாட்டுக்கு நீங்க ஒரு light சந்தோஷமா வரலாம். அதே, இப்போ நீ அழ வேண்டிய அவசியமே இல்ல. 16 வருஷத்துக்கு முன்னாடி 9 டைல்ஸ் நம்ம கிராமத்தை அட்டாக் பண்ணப்ப என்ன ஆச்சு? அப்ப அப்படி என்ன மதுரா நடந்தது? வச்சியா சொல்றேன். உங்களுக்குள்ள இந்த 9 டைல்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? உன் அப்பா சில விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்தாம விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா அது அவரோட தப்பு இல்ல. ஆனா அன்னைக்கு இருந்த நிலைமையில நான் தான் உன் கூட நிறைய நேரம் செலவழிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சீலிங் ஜுட்சுவை ஆமா, இவன் பார்த்ததே இல்ல அம்மா. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் 9 டைல்ஸ் எனக்குள்ள தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எல்லாம் அந்த முகமூடிக்காரனால தான். அவன் எப்படி கண்டுபிடிச்சானு தெரியல. ஆனா அவனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. அது எப்போ நடக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நீ பிறந்தப்பதான் நடந்தது. சரியா 16 வருஷத்துக்கு அக்டோபர் முன்னாடி 10 நருட்டோ பிறந்தது. அக்டோபர் 10ஆம் தேதி. ஹாஸ்பிட்டல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு டியூ டேட் எப்பனா? அக்டோபர் 10ஆம் தேதி. என்ன சொன்ன? செக் பண்ணிட்டு சொல்றாங்களா அந்த தேதியில ஆமாங்க, நான் செக் பண்ணிட்டு. சீக்கிரமே அம்மாவாக போறேன். இப்பதான் சொல்றாங்க. அப்பாவாக போறனா? என்னால இதை நம்பவே நல்லா முடியல. சந்தோஷமா தான் இருந்துக்கிறாங்க. அதே அதே அதே. இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ. ஒரு ஜின்சுருக்கியா நீ குழந்தை பெத்துக்கிறது சம்பந்தமா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு. லேடி மீட்டோவுக்கும் அப்ப இதே மாதிரி தான் நடந்தது. என்னடா நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. சில மோசமான விளைவுகள் நடக்காம இருக்க ஊருக்கு வெளியில ஆனா ஒரு குழந்தை barrier பெத்துக்கலாம்ன்றாங்க, ல வெளிய- ஏற்பாடு பண்ண போறோம். நானும் கூட தான் இருப்பேன். வேற யாரும் உன்னோட வந்து சேர்த்து இதாயிடக்கூடாது. சீலிங்கை கவனிச்சுக்கிறேன். மினாட்டோவும் அன்பு பிளாக் ஆப்ஸ சேர்ந்த டாஜியும் உன் கூட இருப்பாங்க. என் மனைவி பிவாகோவும் உங்க கூட இருப்பா. அதே அதே நீ குழந்தை சீக்கிரட்டா பெத்துக்கிற இருக்கு. அதே, விஷயம் அதே. யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு கீழே நேரா தொடர்புல இருக்கிற அன்பு பிளாக் ஆப்ஸ சேர்ந்தவங்கள உங்க பாதுகாப்புக்காக அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா அந்த நேரம் வீக்கா இருக்க டயத்துல நானே நேரடியா எல்லாத்தையுமே தயார் பண்ணி வைக்கிறேன். நருட்டோ அப்பா சொல்றேன். கேட்டது. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி.
ஆமா. குழந்தை பிறந்திருக்கா? ஓ இவன் தான் சாஸ்கேயா? இவன் பையன்தான். பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கான். ஹைடா குட்டி பையா. உன்னோட பேர் என்ன தங்கம்? பேரு இப்ப அவன் மூத்தாளா சாஸ்கே? ஆமா லார்ட் ஆமா தேர்டோட அப்பாவோட பேரு தான் இவனுக்கு வச்சிருக்கீங்களா? ஆனா அந்த முடி ஹேர் ஸ்டைல் அந்த அதா இருக்குல்ல ஆமா ஆமா கூடிய உச்சிகா. சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பிறக்க போதுல? அதெல்லாம் ஏற்கனவே முடிவெடுத்தாச்சு. அவனை நாங்க நருட்டோன்னு கூப்பிடுவோம். அவனும் சாசுகேவும் ஒன்னா ஸ்கூலுக்கு போவாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கன்னு நம்புறேன். எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப வலிக்குமா என்ன? மத்தவங்க மாதிரி உங்களுக்கு பயம் இருக்கா? வாங்க கூட்டி ஆச்சரியமா இருக்கு. நம்ம இடத்துக்கு போய் நம்ம சேர்ற வரைக்கும் உன் நண்பர்கள் உட்பட ஆமா யாரும் சொல்லக்கூடாது. இப்ப சாஸ்கே அம்மா போய் சொல்லிக்குவாளோ? புரியுது மேம். என்ன மன்னிச்சிருங்க. அதனால அப்போ உனக்கு பசுமையா வலி வந்தாலும் இருந்திருப்பாரு. தயவு செஞ்சு நீ கத்தி அழக்கூடாது. புரியுது எனக்கு. நல்லா இருக்கு. Kushin was in so much pain before that she's cried out like this. போச்சுடா. சீல் ஓப்பன் பண்ண போறீங்களா? இந்த அது night அது time ரொம்ப இது பண்ணுது போல. உடைச்சிட்டு வெளியே வரதுக்கு ரொம்பவே பாடுபடுது. கொஞ்சம் பொறுத்துக்கோ குஷினா. அப்பயே பேர சொல்லி தான் கூப்பிடுறாங்க இவர்களே. Come on. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சுட்டாங்க. ஐயோ இந்த வந்துட்டேன்ல. அவங்க பிளாக் கார்ட்ஸ் ஃபுல்லாவே கொன்னுட்டு ஆமா. வந்துட்டேன். இந்த அப்போ முடிதான் போட்டிருக்கேன். அடப்பாவி அப்போ முகமுடியோட வச்சுக்கிட்டியா? பிளாக் காமிக்ஸ்ல கூட கொண்டு விட்டானே அடிக்கலாம். நீ வேற எப்படா அதத்தேன். எப்படா நீ கமான் கமான் நருட்டோ கமான் கமான். ஓ பெருந்துச்சு. ஓ நருட்டோ வெளில சுடு வந்துட்டேன். தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம். சவுண்ட பாரு. ஐயோ முடிஞ்சு போச்சு. வெற்றிகரமா நருட்டோ வந்துட்டேன். ஆனா மதுரா உச்சிகாவும் அங்க வந்துட்டேன். என்ன நடக்க போகுது நினைச்சாலே. அப்போ அவ அம்மா எப்படி செத்தா அப்படிங்கிறத நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.